எந்த கருத்துக்களையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர். தமிழ்நாட்டில் தைரியமான அரசியல்வாதிகளில் இவரும் ஒருவர். பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர், முன்னாள் தேசிய செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவர், நீண்டகால அரசியல் அனுபவம் மிக்கவர். ஐயா ஹெச் ராஜா அவர்களின் வரலாறை காணலாம். அரசியல் தலைவர் ஐயா ஹெச் ராஜா அவர்கள் 1957 ஆண்டு செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டம் மேலத்தூர் கிராமத்தில் பிறந்தார். காரைக்குடி அழகப்பா தொடக்கப்பள்ளியில் கல்வி பயின்றார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர். பட்டய கணக்கறிஞர் கல்வியும் பெற்றவர். சட்டமும் பயின்றவர். இவருடைய தந்தையார் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்தவர். அக்டோபர் 2017ஆம் ஆண்டில் தனது 88வது வயதில் அவர் தந்தையார் இறந்தார். ஹெச் ராஜா அவர்கள் அவரது மறைவுக்கு பிறகு அவரது தந்தையால் தொகுக்கப்பட்ட 45,000க்கு மேற்பட்ட சொற்களை கொண்ட மிகப்பெரிய தமிழ் சமஸ்கிருத அகராதியை வெளியிட்டார். 1989ஆம் ஆண்டில் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்வதற்கு முன்பு இவர் RSSல் செயல்பட்டார். 1991ஆம் ஆண்டில் பிஜேபியில் மாவட்ட அமைப்பாளராகவும், அதைத் தொடர்ந்து மாநில செயலாளராகவும், மாநில பொதுச் செயலாளராகவும், பின்னர் 2014ஆம் ஆண்டில் தேசிய செயலாளராகவும் பல பொறுப்புகளை வைத்தார். 1998ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 1993இல் சிவகங்கையிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 2001 முதல் 2006 வரை காரைக்குடி தொகுதியில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2006இல் தியாகராய நகர் தொகுதியில் இருந்து மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியும் அடைந்தார். 2014ஆம் ஆண்டு இந்திய பொது தேர்தல்களில் சிவகங்கை தொகுதியிலிருந்து பாஜக வேட்பாளராக இவர் நிறுத்தப்பட்டார். ஆனால் அதிமுகவில் PR செந்தில்நாதனிடம் தோற்றார். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் ஆலந்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். பிப்ரவரி 2016இல் பயணிகள் வசதிகள் குழுவின் தலைவராக இவர் நியமிக்கப்பட்டார். இந்த குழு பயணிகளின் குறைகளை நிவர்த்தி செய்து பயணிகளின் தூய்மை, சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. 2017ஆம் ஆண்டில் தமிழ், தெலுங்கு, குஜராத்தி மற்றும் ஒரியா போன்ற பிராந்திய மொழிகளில் பயணிகள் ரயில் டிக்கெட்டுகளை அச்சிடுவதற்கு குழு ஒப்புதல் அளித்தது. 2017ஆம் ஆண்டு பாரத் சரணர் மற்றும் வழிகாட்டியில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டார். மேலும் பதிவான 286 வாக்குகளில் 52 மட்டுமே பெற முடிந்தது மற்றும் 234 வாக்குகள் பெற்ற மணியிடம் தோல்வியடைந்தார். ஆனால் ராஜா அவர்கள் தனது தோல்வியை ஏற்க மறுத்து தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்றார். 2019ஆம் ஆண்டு செப்டம்பரில் கரூர் மாவட்டம் வேப்பூர் கிராம மக்கள் திமுக மற்றும் அதிமுக உறுப்பினர்களில் சேர்ந்து ஹெச் ராஜா அவர்கள் வரவிருக்கும் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு வருவதை எதிர்த்து கிராமம் முழுவதும் போஸ்டர்களை அச்சடித்து ஒட்டினார்கள். விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று ஹெச் ராஜா கிராமத்துக்கு நுழையக்கூடாது என்பதற்காக ஊர் போலீசார் 144 தடை விதித்தனர். 2019 தேர்தலில் மக்களவைக்கு வேட்பாளராக இருந்தார். கார்த்தி சிதம்பரத்திடம் தோல்வியடைந்தார். அவர் 2020 செப்டம்பர் 26 பிஜேபி தேசிய செயலாளர் பதவியிலிருந்து ராஜா நீக்கப்பட்டார். 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடியில் போட்டியிட்டு INC வேட்பாளர் மாங்குடியிடம் தோல்வியடைந்தார். பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவராக இருந்த இவர் பல மத சம்பந்தமான கருத்துக்களை தைரியமாக எடுத்து வைத்தார். மதங்களுக்கு எதிராக பேசியும் மத நல்லிணக்கத்தை தூண்டும் வகையில் பேசியும் ஆவேச பேச்சுகளை பேசியதாகவும் வரலாறு படைத்தவர் என இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. டெக்கான் ஹெரால்ட் பிஜேபி, RS அல்லது நரேந்திர மோடியை கேள்வி கேட்கும் அனைவரையும் இந்திய விரோதிகள் என்று முத்திரை குத்துவதையும் ஒவ்வொரு சம்பவத்திலும் வகுப்புவாத தோணியை பூத்துவதாகவும் ஹெச் ராஜா வழக்கமாக கொண்டுள்ளார் என கூறியது. ஜனவரி மாதம் 2014ஆம் ஆண்டில் இந்து தர்ம பாதுகாப்பு இயக்கம் ஏற்பாடு செய்த கூட்டத்தில் இயேசு, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் மற்றும் பெரியார் ஆகியோருக்கு எதிராக ஆவேசமாக பொது பேச்சுகளை பேசியதற்காக
ராஜா அவர்கள் மீது காவல்துறை இயக்குனர் ஜெனரல் அக்டோபர் 2014 வழக்கு பதிவு செய்தார். இவ்வாறு இந்து மதத்துக்கு ஆதரவாக தைரியமான பல கருத்துக்களை இவர் முன்வைத்ததன் மூலம் பல முறை வழக்குகளும் பதியப்பட்டது, கைதும் செய்யப்பட்டார். இவ்வாறு இந்து மத கருத்துக்களை ஆழமாக தெரிவித்ததன் மூலம் பாரதிய ஜனதா கட்சி ஆரம்ப காலகட்டத்தில் தமிழகத்தில் ஓரளவுக்கு வளர்வதற்கு இவரும் ஒரு காரணமாக இருந்தார். இவ்வாறு இந்து மதத்துக்கு ஆதரவாக கடுமையான வார்த்தைகளை பேசி வந்த அவர் மீது கடுமையான நடவடிக்கைகளும் காவல்துறை எடுத்தது. 2018 ஆண்டு அக்டோபர் 22 காவல்துறை மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதியை இழிவான வார்த்தைகளால் தவறாக பேசியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பிறகு நீதிமன்றத்திடம் அவர் வருத்தம் தெரிவித்தார். இவ்வாறு சர்ச்சையான பல கருத்துக்கள் கூறி அவ்வப்போது அவர் சட்ட நடவடிக்கையிலிருந்து விடுபட்டு வந்துள்ளார். அதற்கு காரணம் அவர் பாரதிய ஜனதா கட்சியின் மீது அளவாதிய பற்றின் காரணமாக இந்துத்துவாவுக்கு ஆதரவாக பல கருத்துக்களை வெளிப்படையாக பேசுபவர். எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் எத்தனை வழக்குகள் வந்தாலும் இன்றும் தைரியமாக பட்டவர்த்தனமாக பேசக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக அவர் இருக்கின்றார். ராஜா அவர்கள் பல தேர்தல்களை சந்தித்தார். அவர் சந்தித்த தேர்தல்களையும் போட்டியிட்ட ஆண்டுகளையும் வாங்கிய வாக்கு வங்கியையும் காணலாம். 2001 ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக காரைக்குடி தொகுதியில் போட்டியிட்டார். அதில் வெற்றியும் பெற்றார். 54,093 வாக்குகள் பெற்றார். 48.40% வாக்கு பெற்றார். 2006 ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஆலந்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இதில் 9,298 வாக்குகள் மட்டுமே பெற்றார். 3.27% வாக்குகள் கிடைத்தது. 2016 ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தியாகராய நகரில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இந்த தொகுதியில் 19,888 வாக்குகள் பெற்றார். 14.01% வாக்குகள் கிடைத்தன. 2021 ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக காரைக்குடி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இந்த முறை 54,365 வாக்குகள் பெற்றார். 25.59% வாக்குகள் அவருக்கு கிடைத்தன. இவ்வாறு தேர்தலில் வெற்றியும் தோல்வியும் கண்டவர். அதே ஒன்று இந்திய மக்களவைத் தேர்தலிலும் அவர் பல போட்டிகளை கண்டுள்ளார். 1999 ஆண்டு 13வது மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக சிவகங்கையில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இந்த தேர்தலில் 2,22,267 வாக்குகள் பெற்றார். 36.34% வாக்குகள் கிடைத்தன. 2014 ஆண்டு 16வது மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு 1,33,763 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். இவர் பெற்ற வாக்கு சதவிகிதம் 13.02%. 2019 ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் 14வது மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மீண்டும் சிவகங்கை தொகுதியில் போட்டியிட்டு 2,33,860 வாக்குகள் பெற்றார். தோல்வியும் அடைந்தார். இவர் பெற்ற வாக்கு சதவிகிதம் 21.56% ஆகும். இவ்வாறு மக்களவை தேர்தலிலும் அவர் பல தோல்வி அடைந்திருக்கின்றார். இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியின் செல்வாக்குமிக்க தலைவராக விளங்குகிறார். அதே ஒன்று காரைக்குடி பகுதிகளில் இவருக்கென தனி செல்வாக்கு உண்டு. கலைஞர், ஜெயலலிதா என்ற மாபெரும் ஆளுமைகள் இருந்த காலத்திலேயே திராவிட கட்சிகளான திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியை கிராமங்கள் தோறும் தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கு அடிப்படை காரணமாக ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தவர். மேலும் இவருடைய ஒவ்வொரு இந்துத்துவ பேச்சுகளும் எந்த கட்சி என ஆரம்பத்தில் மக்கள் கேட்கக்கூடிய அளவிற்கு இருந்தது. அதுவே பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் முழுவதும் பரவுவதற்கு காரணமாக இருந்தது. அந்த அளவுக்கு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆரம்ப காலகட்டத்தில் முழுமையாக பரவுவதற்கு இவர் காரணமாக இருந்தார் என்பது முக்கியமான வரலாறு. ஜெயலலிதா அவர்கள், கலைஞர் அவர்கள் இருந்தபோது எவ்வாறு திராவிட அரசியலுக்கு எதிராக தைரியமான கருத்துக்களை எடுத்து வைத்தாரோ அதே போன்று இன்று அளவும் அவருடைய
கருத்துக்களில் கொள்கைகளில் பிடி மாறாமல் இன்றும் திராவிட கழகங்களுக்கு எதிராக தன் கருத்துக்களை பேசக்கூடிய தைரியமான தலைவர்களில் ஹெச் ராஜா அவர்களும் ஒருவர். மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.